குற்றால சீசனை முன்னிட்டு குளிர் பிரதேசங்களில் விளையக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை பழங்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை சீசன் காலம். பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் வந்து அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். குடும்பத்தினருடன் சுற்றுலா வரும் பயணிகள் தாங்கள் ஊருக்கு கிளம்பும் போது அரிய வகை பழங்களை வாங்கிச் செல்ல தவறுவதில்லை. தற்போது குற்றாலத்தில் மலை பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை பழங்களான மங்குஸ்தான், ரம்டன், துரியன், முட்டைப்பழம், மனோரஞ்சிதம் போன்ற பழங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குற்றாலத்தில் இப்போ சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. மங்குஸ்தா, ரம்டா, முட்டைப்பழம், டொரியான், தம்பர்த்தான், ஸ்டார் ஃப்ரூட்டு, ஐஸ் ஃப்ரூட்டு எல்லா ஐட்டமும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் போக நல்ல கூட்டம் ரசியாயிரும். வியாபாரம் பழங்களும் அதிகமாக வரத்து வரும். இப்போ குறைய வருது. வியாபாரம் சுமாராக தான் இருக்குது, கூட்டம் இல்லை. கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் போன பிறகு பயங்கர ரசமும் வியாபாரமும் அதிகமாக இருக்கும். பழங்கள் வந்து முட்டைப்பழம், மங்குஸ்தான், ரம்டான், டொரியான் இதெல்லாம் பாதி வந்திருக்கு. இன்னும் பழங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ 2 நாளாக வந்து மழை பெஞ்சு தண்ணி நல்லா விழுது. கூட்டம் குறையா இருக்கு. இன்னும் வர கூட்டங்கள் வரும். குற்றாலம் பகுதியில் விற்பனைக்கு தற்போது பன்னீர் கொய்யா பழவரத்து அதிகரித்துள்ளது. அருவிக்கு செல்லும் பாதையில் நம் கண்ணில் கலர்ஃபுல்லாக தெரியும் ரோஸ் மற்றும் வெள்ளை கலர் கூடிய பன்னீர் கொய்யா குளிர்ச்சி மிகுந்தது. உடல் சூட்டை தணிக்கும் பழ வகையில் இதுவும் ஒன்று. புளிப்பு சுவையும் விட்டமின் சி அதிகம் உள்ள இப்பழத்தை குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகள் வாங்கி விரும்பி சாப்பிடுவதுண்டு. தமிழகத்தில் மலை பகுதிகளில் மட்டும் காணப்படும் பன்னீர் கொய்யா பழம் பற்களின் கரைகளை போகும் தன்மை கொண்டது. உஷ்ணத்தால் ஏற்படும் சிறுநீர் தொல்லைகள், மலச்சிக்கல், கல் அடைப்பு ஆகிய தொந்தரவுகள் வராது. கொடைக்கானல், குற்றாலம் போன்ற மலைப்பகுதிகளில் மட்டுமே மங்குஸ்தான், ரம்டன் பழங்கள் விளைகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.